ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்தே சொல்லவா லைட்டா? ஓகே ஆண்டி, எனக்கு அதான் தோணுச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ம் எனக்கு. ம் ஓகே. ஸோ இப்போ ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு 14th சம்மில் என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் சந்திரிகா ஆஃப் சண்டிகர். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டு ஜான்வரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரிகா கமன்சஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ யூஸ்வலாக இதை வந்துட்டு ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கை இந்த ஃபார்மேட் ஓப்பன் பண்ணுவா. வேணாம் ஆண்டி, வேணாம் ஆண்டி, நீங்க ஓகேங்களா? அப்படியே சொல்லுங்க, நான் ஸோ நோட் இப்போ பண்ணிக்கிறேன். வந்து கேஷ் புக் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் 3 காலம்ஸ். ஒன்று டிஸ்கவுண்ட் காலமு, அடுத்தது கேஷு காலமு, பேங்க்கு காலம், 3 காலம்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கேஷோட அப்படின்னா வந்துட்டு 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 1 lakh கேஷ் காலமில் அமௌண்ட்டை காட்டணும். ஓகே ஆண்டி. இப்போ தேர்ட் அன்னைக்கு ஜான் பார்த்தீங்கன்னா ஷீ ஓப்பன் ஏ பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் வித் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் செக்கு. ஸோ அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு செக்கு மூலமாக வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு தான் போடணும். 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேங்க் காலமில் அமௌண்ட் வந்து இந்த 19 lakhs என்டர் பண்ணணும். ஆண்டி ஒரு செகண்ட் இருங்க ஆண்டி, இதை வந்துடுறேன், ஒரே ஒரு செகண்ட். 1 செகண்ட் ஆண்டி, ஒரு பெல் அடிக்கிறாங்க. ஆண்டி இப்போ செகண்ட் ஒன்க்கு வந்து இந்த மாதிரி வித் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் செக்னு போட்டதுனால 2 கேபிட்டல் வருமா ஆண்டி? 2 கேபிட்டல், ஆமாம் 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஆனால் பேங்க் காலமில் அமௌண்ட்டை என்டர் பண்ணோம் 19 lakhs. பேங்க் காலம்லயா? ம் ஓகே ஆண்டி. இல்ல ஓகேங்களா? எனக்கு ஏன் 2 கேபிட்டல் வருதுன்னு கொஞ்சம் புரியல ஆண்டி. இப்போது வந்து யூஸ்வலாக வந்து டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில் அப்படின்னா பேங்க் டு கேஷ்ன்னு வரும். பட் இதில் வந்து பிஸ்னஸை விட்டு கேஷ் எதுவும் வெளில போகலை. ஒரு அக்கௌண்ட், அதாவது பர்சனல் நம்மளுக்காக ஆப்ரேட் பண்ணுற இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு மூலமாக இஷ்யூ பண்ணுற செக் மூலமாக கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ்க்காக ஓப்பன் பண்ணுறதுனால 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ட்ரி வேறு பேங்க் டு கேஷ்ன்னு போடுவோம். பட் இங்கே வந்து பேங்க் டு கேஷ்ன்னு நம்ம போட முடியாது. ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட் மூலமாக இஷ்யூ பண்ணுற செக் மூலமாக தான் இங்கே கரண்ட் அக்கௌண்ட்டே பிஸ்னஸ்க்காக ஓப்பன் பண்ணுறோன்றதுனால 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேங்க் காலமில் அமௌண்ட் என்ட்ரு பண்ணும் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில். ஓகே. ஆனா எனக்கு அந்த கேபிட்டல்ல தான் ஏன் பண்றாங்க கொஞ்சம் கிளியரா இருக்க மாட்டேங்குது ஆண்டி. ஆமாம், அது 2 கேஷ் போட முடியாது. ஏன்னா வந்து அது பிஸ்னஸை விட்டு கேஷ் போகல, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது நம்மளுக்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. ஸோ அது வந்து பர்சனலாக வச்சுக்கிறது அக்கௌண்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட்டுன்றது வெறும் பிஸ்னஸ்க்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. அது இனிஷியலாக நம்ம துவங்கறதுனால 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடுறாங்க. ஓகே ஆண்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ரிசீவ்ஸ் செக் ஃப்ரம் கீர்த்தி அண்ட் கம்பெனி rupees 60,000 கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீர்த்தி அண்ட் கம்பெனி கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க செக்கு. எப்பயுமே வந்து செக்கை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு ட்ரீட் இட் ஆஸ் கேஷு. அன்னைக்கு டேட்லேயே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் நம்ம பேங்க் காலமில் அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். இல்லைன்னா கேஷ் காலமில் தான் அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். ஸோ அப்படி போடும்போது என்ன பண்ணுவோம், அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு 4th Jan மென்ஷன் பண்ணிவிட்டு 2 கீர்த்தி அண்ட் கம்பெனி தானே கொடுக்குறாங்க, அதனால 2 கீர்த்தி அண்ட் கம்பெனின்னு போட்டுட்டு கேஷ் காலமில் அமௌண்ட்டு 60,000 என்டர் பண்ணணும். ஆண்டி கிவர் கிவர் கிரெடிட் கிரெடிட் பண்ணுவாங்க தானே ஆண்டி? ஆமாம் ஆமாம். ஜென்ரலாக ஜேர்னல் என்ட்ரி எழுதும் போது இதுக்கு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கீர்த்தி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஏன்னா வந்து செக்கை ரிசீவ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு டேட்டில் டெபாசிட் பண்ணுற மாதிரி எதுவுமே கொடுக்காதனால ட்ரீட் இட் ஆஸ் கேஷ். அன்னைக்கு டேட்லேயே டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பேங்க் காலமில் தான் இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும் 60,000. இப்போ நம்ம ஆனால் கேஷ் காலமில் தான் என்டர் பண்ணுவோம். ஏன்னா வந்து செக்கை மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதை டெபாசிட் பண்ணுற மாதிரி காட்டலை அப்படின்றதுனால கேஷ் காலமில் 60,000 என்டர் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது 7th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீ பேஸ் இன்டு பேங்க் கீர்த்தி அண்ட் கம்பெனிஸ் செக். ஸோ கீர்த்தி அண்ட் கம்பெனி கொடுத்த செக்கை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம், இந்த டிரான்சாக்ஷனுக்கான அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பேங்க் டு கேஷ், அந்த கான்ட்ரா என்ட்ரி வரும்ல, ஸோ அந்த பேங்க் டு கேஷ் தான் இதில் வந்து என்டர் பண்ணணும் நம்ம. ஓகே ஆண்டி. கான்ட்ரா என்ட்ரி டு கேஷ்ன்னு போட்டு பேங்க் காலம்ல 60,000 போடணும், பை பேங்க்னு போட்டு கிரெடிட் சைடில் கேஷ் காலம்ல 60,000 என்டர் பண்ணணும். ஓகே ஆண்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு 10th அன்னைக்கு ஷீ அட்வான்ஸ்டு ரத்தன் அண்ட் கம்பெனி பை செக். செக்குனாலே வந்து பேங்க் உள்ள வந்துடும். எப்போ நம்ம பே பண்ணுறோமோ அப்போ வந்து கண்டிப்பாக பேங்க்கில் தான் அஃபெக்ட் ஆகும். ரிசீவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எப்பயுமே குழப்பம் வரும், கேஷ் காலமில் காட்டணுமா பேங்க் காலமில் காட்டணுமா அப்படின்றது. ஓகேங்களா? பே பண்ணும்போது எப்போ நம்ம வந்து பே பண்ணுறோமோ ஒருத்தவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக அது வந்து பேங்க் காலமில் தான் அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அட்வான்ஸ்டு ஷீ அட்வான்ஸ்டுனா அவங்க அட்வான்ஸாக பே பண்ணுறாங்க ரத்தன் அண்ட் கம்பெனிக்குன்னு தான் இந்த டிரான்சாக்ஷனுக்கான மீனிங்கு. ஸோ ரத்தன் அண்ட் கம்பெனி இதுக்கு என்ன பண்ணோம், யூஸ்வலாக பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் புக்கில் வந்து கிரெடிட் சைடில் தான் நம்ம வந்து பேமெண்ட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பே பண்ணுறோம் எல்லாமே கிரெடிட் சைடில் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது பை ரத்தன் அண்ட் கம்பெனி இல்லைனா பை அட்வான்ஸ் டு ரத்தன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேங்க் காலமில் வந்து 35,000 ருபீஸ் அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஷீ அட்வான்ஸ்டு, அதாவது அட்வான்ஸாக பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால பை அட்வான்ஸ் டு ரத்தன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல 35,000. ஏன் பேங்க் காலம், ஏன்னா த்ரூ செக்குன்னு இங்க கொடுத்ததுனால பேங்க் காலம்ல என்டர் பண்ணணும். இல்லைன்னா எதுவுமே கொடுக்கலன்னா கேஷ் காலம்ல என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 12th அன்னைக்கு வந்து திருப்பதி அண்ட் கம்பெனி பேஸ் இன்டு அவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதை தான் நான் வந்து உங்களை செக் பண்ண சொன்னேன். திருப்பதி அண்ட் கம்பெனி வந்து நம்ம அக்கௌண்ட், அதாவது சந்திரிகா அக்கௌண்ட்டுக்கு பே பண்றாங்க. அதை வந்து பே பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ள வருது. ஓகேங்களா? ஸோ அதனால உள்ள வர்றதுனால டெபிட் சைட்ல நம்ம வந்து இதை காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால 47,500 வந்து டெபிட் சைடில் நம்ம காட்டணும் டு திருப்பதி அண்ட் கம்பெனி, அவங்க தானே பே பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால பேங்க் காலமில் இந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து இன்னொரு முறை நீங்களும் வந்து வெரிஃபை பண்ணுங்க வெதர் அது வந்து கரெக்டாக ராங்கா அப்படின்றது. நெக்ஸ்ட் 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷீ ரிசீவ்ஸ் செக் ஃப்ரம் வார்சி அண்ட் அலோஸ் இம் டிஸ்கவுண்ட் ஆஃப் 3,500. 45,000க்கு செக்கை ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ செக்கை ரிசீவ் பண்ணுறாங்க, அன்னைக்கு டேட்லேயே டெபாசிட் பண்ணலை, எது பற்றியும் கொடுக்கல, கொஸ்டின் வந்து சைலண்ட்டாக இருந்ததுன்னா ரிசீவ்டு செக்குக்கு ட்ரீட் இட் ஆஸ் கேஷ். இப்போ நம்ம என்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல டு வார்சி அக்கௌண்ட்னு போட்டு, டு வார்சி அக்கௌண்ட் அவங்க தானே கொடுக்குறாங்க, ஸோ அதனால டு வார்சி அக்கௌண்ட்னு போட்டு 45,000 எங்க என்டர் பண்ணோம்னா கேஷ் காலம்ல என்டர் பண்ணணும். கேஷ் காலம்ல என்டர் பண்ணுவீங்க 40,000. ஏன் கேஷ் காலம் பேங்க் காலம்ல என்டர் பண்ணாம கேஷ் காலம்ல என்டர் பண்ணோம்னா வெனவர் வெறும் ரிசீவ் கேஷ் அப்படி ரிசீவ் செக்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா கேஷா தான் ட்ரீட் பண்ணணும். ரிசீவ்ட் அ செக் அண்ட் இமிடியட்லி இட் ஹாஸ் பீன் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தான் பேங்க் காலம்ல என்டர் பண்ணணும் அந்த டேட்டுக்கு. இல்லைன்னா கேஷ் காலம்ல தான் என்டர் பண்ணணும். ஸோ டு வார்சி அக்கௌண்ட்னு போட்டு அலோசிம் டிஸ்கவுண்ட்னு கொடுத்ததுனால இந்த 3,500 டிஸ்கவுண்ட் அலோடு காலம்ல டெபிட் சைடில் காட்டணும். அண்ட் கேஷ் காலம்ல வந்துட்டு 45,000 காட்டணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டேட் வந்து 20th அன்னைக்கு. ஸோ 20th அன்னைக்கு ஷீ ரிசீவ்ஸ் cash 7,500 and check 10,000 from Kalyan against credit balance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பர்சன், அதாவது சந்திரிகான்ற பர்சனை தான் இங்கே ஷீன்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க.
ஓகே ஓகேங்களா? ஆண்டி. ஸோ இப்போ வந்து கேஷா நம்ம ரிசீவ் பண்றது எவ்வளோனா 7,500 ரிசீவ் பண்றோம். யார்கிட்ட இருந்துனா கல்யாண் கிட்ட இருந்து கல்யாணம். ரிசீவ் பண்றோம். அதே சமயத்துல செக்காவும் 10,000 நம்ம ரிசீவ் பண்றோம் கல்யாண் கிட்ட அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அகெயின்ஸ்ட் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் அகெயின்ஸ்ட் கிரெடிட் பேலன்ஸ்னா ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருப்போம் அந்த கல்யாண்ற பர்சனுக்கு. ஸோ இப்போ வந்து அதை வந்து வர வேண்டிய நம்மளுக்கு அமௌண்ட்டாக வச்சுருப்போம். ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே கிரெடிட் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க கிட்ட இருந்து டியூ நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து சர்டைன் அமௌண்ட்டை இப்போ பே பண்ணுறாங்க அப்படின்றத தான் இங்கே அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 7,500 கேஷ் மூலமாகவும் செக் மூலமாக 10,000 ரிசீவ் பண்ணுறோம். இங்கே இந்த செக் ரிசீவ் பண்ணுறதுக்கு அதை பற்றி எதுவுமே வந்து அன்னைக்கு டேட்லேயே டெபாசிட் பண்ணுறாங்களா அப்படின்றத எதுவுமே இந்த சென்டென்ஸ் வந்து குறிப்பிடலை. அதனால நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே வந்துட்டு கேஷாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஆண்டி இது டவுட் இல்லல்ல ஆண்டி உங்களுக்கு? வேற இதுவும் வந்து செக் பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, கேஷ்ல வந்து இப்போ டு கல்யாண அக்கௌண்ட் அதுல எந்த குழப்பமும் கிடையாது. எழுதும் போது டு கல்யாண அக்கௌண்ட்னு எழுதிருவோம். ஓகேங்களா? கேஷ்ல 7,500 ஓகே. பட் செக் இந்த 10,000 இருக்கு பாத்தீங்களா, இத வந்துட்டு கேஷ்லயே கொண்டு போய் எழுதிடணுமா இல்ல வந்து பேங்க்ல எழுதணுமான்றது மட்டும் தான் நம்மளுக்கு டவுட். அதை மட்டும் நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க என்னன்ட்டு. ஸோ ஆக்சுவலா அதை வந்து கேஷா தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு டேட்ல டெபாசிட் பண்ற மாதிரி கொடுக்காததுனால நம்ம கேஷா தான் ட்ரீட் பண்ணணும். பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு செக் பண்ணுங்க எதுல நம்ம காட்டணும்னு. 7,500 கேஷ் காலம் அது கன்ஃபார்ம்டு. பட் வந்து இந்த செக்கை வந்து 10,000 இதோடய ஆட் அப் பண்ணி காட்டிடணுமா இல்ல வந்து பேங்க் காலம்ல காட்டணுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் 25th அன்னைக்கு she pays into bank including checks received on 15th and 20th January. அதாவது 15th டேட் வந்து 45,000 ரிசீவ் பண்ண செக்கும் 20th அன்னைக்கு ரிசீவ் பண்ண 10,000 செக்கும் சேர்த்து இன்னும் சர்டைன் அமௌண்ட்டோட சேர்த்து 1 lakh எடுத்துட்டு போய் பேங்க்ல வந்து போடுறாங்க, டெபாசிட் பண்றாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுலயும் வந்துட்டு நீங்க வந்து கான்ட்ரா என்ட்ரி தான் ஆக்சுவலா வரும், பேங்க் டு கேஷ்ன்னு தான் வரும். ஏன்னா எப்போ நம்ம வந்து ஒரு செக்கை எடுத்துட்டு போய் அடுத்த நாள் நம்ம டெபாசிட் பண்றோம்னாலோ இல்ல பேஸ் இன்டு பேங்க்னாலும் கான்ட்ரா என்ட்ரி தான் வரும். பேங்க் டு கேஷ்ன்னு போட்டு பேங்க்ல அமௌண்ட் என்ட்ரு பண்ணும், பை பேங்க்னு போட்டு கேஷ்ல அமௌண்ட் என்ட்ரு பண்ணும். அந்த அமௌண்ட் அதுதான் ஆக்சுவலா வரும், கான்ட்ரா என்ட்ரி தான். நீங்க இருந்தாலும் ஒரு முறை வந்து இதை செக் பண்ணிக்கோங்க எப்படி வந்து இதை போடணும்ட்டு. இந்த 1 lakh வந்துட்டு 45,000 அடங்கி இருக்கு, 10,000 அடங்கி இருக்குன்னு அர்த்தம். இன்க்ளூடிங்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்களே. ஸோ இன்க்ளூடிங்னா இந்த 1 lakh வந்துட்டு 15th அன்னைக்கு ரிசீவ் பண்ண செக்கும் வந்துடுது, 10,000 20th அன்னைக்கு ரிசீவ் பண்ண செக்கும் வந்துடுது. 1 lakh எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி கான்ட்ரா என்ட்ரி நம்ம போடணும் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கோங்க. கான்ட்ரா என்ட்ரி தானா, அமௌண்ட் 1 lakh அது காமிக்கணும் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது 27th அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து she pays by check for purchases. அதுனா யூஸ்வலா பர்ச்சேசஸ் எல்லாமே ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல கிரெடிட் சைட்ல வந்துரும். ஓகேங்களா? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு போட்டு செக் மூலமா பே பண்றதுனால பேங்க் காலம்ல 27,500 நம்ம காட்டணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 28th அன்னைக்கு பாருங்க, செக் ரிசீவ்டு ஃப்ரம் வார்சி வாஸ் டிஸ்ஆனர்டு. எப்பயுமே டிஸ்ஆனர்டுனா என்னன்னா பவுன்ஸ் ஆயிடுச்சு, எதர் டியூ டு அமௌண்ட் சஃபிஷியண்டா இல்லை ப்ராப்பரா செக்கை டிராஃப்ட் பண்ணாதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால பவுன்ஸ் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செக் டிஸ்ஆனர்டுன்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ யூஸ்வலா வந்து செக்கை வந்து ரிசீவ் பண்ணும்போது வார்சியை வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருப்போம். ஓகே ஆண்டி, எனக்கு ஒரு டவுட் ஆண்டி. ஆனா பவுன்ஸ் ஆச்சுனா நம்ம என்ன ஆண்டி பண்ணுவோம்? ரிவர்ஸ் என்ட்ரியை போஸ்ட் பண்ணோம் எப்பயுமே. ரிவர்ஸ் என்ட்ரி
இப்போ ரிசீவ் பண்ணோம்னா வார்சி அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். ஏன்னா அவன் கிவரா இருக்கிறதுனால. ஓகே ஆண்டி. இப்ப வந்து டிஸானர்ட் ஆயிடுச்சுன்னா வார்சியை தான் வந்து ரிசீவர் ஆகுறான் அந்த இடத்துல. அதனால அந்த வார்சி அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணணும் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் தானே பே பண்றாங்க, அதனால டு பேங்க் அக்கௌண்ட். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. வாசி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நம்ம வந்து போடும்போது பை வார்சி அக்கௌண்ட்னு கிரெடிட் சைட்ல வந்து பை வார்சி அக்கௌண்ட்னு போட்டு பேங்க் காலம்ல அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணும். வார்சி அக்கௌண்ட் வாசி கிட்ட இருந்து எவ்வளவு நம்மளுக்கு வந்து வருதுன்னா 45,000 வருதா. இங்க அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. செக் ரிசீவ்டு ஃப்ரம் வாசி வாஸ் டிஸ்ஆனர்ட், அவ்வளவுதான். நம்ம தான் என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை கோ த்ரூ பண்ணி எவ்வளவு அமௌண்ட்டுக்குன்னு கண்டுபிடிக்கணும். வாசி கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு செக்கை ரிசீவ் பண்ணோம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் அட் டைம்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, எங்க அமௌண்ட்டை கொடுப்பாங்க, மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம், வாசியோட என்ன டிரான்சாக்ஷனு, எப்போ அவங்க கிட்ட இருந்து செக்கை ரிசீவ் பண்ணோம், அந்த செக்குக்கான அமௌண்ட் எவ்வளோ, அது டிஸானர் ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த அமௌண்ட்டை தான் எடுத்துட்டு வந்து இங்க காட்டணும். ஆக மொத்தம் 45,000 தான் நம்ம காட்டணும். 45,000 தான் காட்டணும். ஆமா, செக் அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணது 15th அன்னைக்கு she receives check from வார்சி 45,000 கொடுத்துருக்காங்களே. அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அதை டச்சே பண்ணக்கூடாது. அது தனி. டிஸ்கவுண்ட் அலோடுக்கும் இங்கேக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அவங்களே பக்காவா டிஸ்கவுண்ட் அலோடு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆக்சுவலா எவ்வளோ ஒரு செக்கை ரிசீவ் பண்றோம் அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் கணக்குல. 45,000 தான் நம்ம செக்கை ரிசீவ் பண்றோம், அதனால அந்த 45,000 தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் கணக்குல. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இப்போ யூஸ்வலா ரிசீவ் பண்ணும்போது அந்த பர்சனை கிரெடிட் பண்ணுவோம், ஏன்னா அவங்க கிவரா இருக்கிறதுனால. இப்போ வந்து டிஸானர் ஆகிறதுனால அவங்க அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். வார்சி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 45,000, இது வந்து ஜேர்னல் என்ட்ரி. இப்போ நம்ம ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல வந்து இதை காட்டணும்னா பை வார்சி அக்கௌண்ட்னு போட்டு 45,000 பேங்க் காலம்ல என்டர் பண்ணணும். ஓகேங்களா. ரிவர்ஸ் என்ட்ரி வரும் எப்பயுமே. டிஸானர் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் என்ட்ரி வந்துரும். நெக்ஸ்ட் வந்து she pays sundry expenses in cash. ஸோ அப்போ இது பேமெண்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாலும் பேமெண்ட் பண்ணாலும் எந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல கிரெடிட் சைட்ல தான் வரும். அந்தந்த கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம காட்டணும். பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னு போட்டு கேஷ் காலம்ல 50 rupees போடணும். அது பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ எந்த எக்ஸ்பென்ஸ், சேலரி, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், கமிஷன் எது நீங்க பே பண்ணாலும் கேஷ் புக்ல கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ணணும். அது எதுவுமே கொடுக்கலனாலும் கேஷ் காலம், கேஷ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கேஷ் காலம்ல தான் காட்டணும். த்ரூ செக்கன் மூலமா, த்ரூ செக்கன் கொடுத்தா மட்டும்தான் பேங்க் காலம்ல என்டர் பண்ணணும் அமௌண்ட்டை. இப்போ அடுத்தது she pays John and Company in cash and is allowed discount of rupees 3,500, 37,500. ஸோ ஆக்சுவலா வந்து பேமெண்ட் பண்றாங்க இங்க அந்த பர்சன். யாருக்கு பே பண்றோம்னா ஜான் அண்ட் கம்பெனி. அதனால பை ஜான் அண்ட் கம்பெனின்னு போட்டு கேஷ் காலம்ல எவ்வளோ காட்டணும், 37,500 காட்டணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம் தான் வரும் பேமெண்ட் சைட்ல. கிரெடிட் சைட்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா. அவங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம பே பண்ணும்போது தான் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ எந்த சுச்சுவேஷன்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோமோ, வெனவர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம், எப்போ நம்ம பேமெண்ட் பண்றோமோ அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஜான் அண்ட் கம்பெனிக்கு இப்போ நம்ம பே பண்றோம், அதனால அவன் தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அவனை அலோடு டிஸ்கவுண்ட், அன்அலோடு டிஸ்கவுண்ட், அவன் டிஸ்கவுண்ட் அலோ பண்றான் அப்படின்னாலும் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்றோம்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். தொடர்ந்து வந்துருதுல கிரெடிட் சைட்ல தான் பை ஜான் அண்ட் கம்பெனின்னு போட்டு கேஷ் காலம்ல 37,500 போட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம்ல வந்து 3,500 போடணும்.
ம். எப்ப நம்ம பே ஓகே பண்றோமோ ஆண்டி. இந்த இடத்துல நம்ம குழம்பிட்டு இது டிஸ்கவுண்ட் அலோவர் தானே அப்ப டெபிட் சைட்ல கொண்டு வந்துடணுமா இந்த அமௌண்ட்னா கிடையாது. ஜான் அண்ட் கம்பெனி வந்து நம்மளுக்கு ஆ, டிஸ்கவுண்ட் அலோவ் ஆ. பண்றான்றான் இங்க புரிஞ்சுக்கணும் நம்ம. ம், ம், ஜான் ம். அண்ட் கம்பெனி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றான்னா என்ன அர்த்தம்? நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்றோம்னு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஓகே ஆண்டி. So ஆண்டி எனக்கு ஒரு டவுட் ஆண்டி. ம். இப்போ கிரெடிட் சைடுல வந்தோம்னா நம்ம வந்து பை அந்த பேர் போடுவோம். ஆமா. டெபிட் டூ அந்த பேர் போடுவோம். கரெக்ட் தானே ஆண்டி? ஆமா. டிஸ்கவுண்ட் ஆமா. பண்ணிக்கலாம். ஆமா. ஆமா. எப்போ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோமோ வென்எவர் நம்ம கேஷ் ஒருத்தவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்றம்போது நம்ம அந்த பர்சனுக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோம். நம்ம கஸ்டமருக்கோ இல்ல டேட்டாருக்கோ. ம். ஓகே ஆண்டி. எப்ப நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோமோ ஒரு பர்ச்சேஸ் நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான பேமெண்ட்டை நம்ம பண்றோம்னா அந்த பர்சன் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்டா எடுத்துக்கணும். ம். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷீ பேஸ் ஆஃபீஸ் ரெண்ட் 31ஆம் தேதி ஷீ பேஸ் பை ஆஃபீஸ் ஆஃபீஸ் ரெண்ட் ரெண்ட். பை செக் பை ஆஃபீஸ் ரெண்ட்னு போட்டு பேங்க் காலம்ல பேங்க் 20,000 காட்டணும். போட்டுட்டேன் ஷீ ஆண்டி. ஷீ ட்ராஸ் ஏ செக் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னா இதுக்கு வந்து கான்ட்ரா என்ட்ரி தான் நம்ம எடுத்துக்கணும். ம். ஓகேங்களா? ஓகே ஆண்டி. பர்சனல் யூஸ் டொமஸ்டிக் யூஸ் பிரைவேட் யூஸ் ஃபேமிலி யூஸ் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா தான் பை டிராயிங்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இல்லனா ஓகே ஆண்டி. இதுக்கு வந்து டெபாசிட் என்ட்ரியோட ரிவர்ஸ் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஜர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ம். ஓகே ஸோ ஆண்டி. டு பேங்க்னு போட்டு கேஷ் காலம்ல 40,000 காட்டணும். ஆ. கேஷ் டு பேங்க்னு போட்டு கேஷ் காலம்லயும் பை கேஷ்னு ம். போட்டு பேங்க் காலம்லயும் அமௌண்ட் என்டர் பண்ணும் இந்த 40,000. அது ஓகே ஆண்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து 31st ஷீ பே ஸ்டாஃப் சேலரிஸ் பை செக். ஸோ பை ஸ்டாஃப் சேலரிஸ் பை பை சேலரிஸோ இல்லை ஸ்டாஃப் சேலரிஸ் எப்படி வேணா சேலரிஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். சேலரின்னு வைக்கணுமா இல்ல ஸ்டாஃப் சேலரின்னு வைக்கணுமா ஆண்டி? சேலரிஸ்ன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேலரின்னு கூட எழுதி ஐ மீன் லைக் அந்த மாதிரி எழுதி. எழுதிக்கலாம். பை சேலரிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு பேங்க் காலம்ல வந்துட்டு 30,000 காட்டணும். பேங்க் ஓகே ஆண்டி. காலம்ல சேலரி எழுதணுமா சேலரிஸ் எழுதணுமா? சேலரிஸ்ன்னு எழுதுங்க. ஓ சேலரி நான் சேலரின்னு போட்டுக்கிறேன் அதனால தான் சரி பரவாயில்ல சேலரிஸ்ன்னு போட்டுக்கோங்க. ம் நெக்ஸ்ட் போட்டேன். ஷீ பேஸ் கேஷ் ஃபார் ஸ்டேஷனரி அப்படின்னா பை ஸ்டேஷனரி பை கிரெடிட் ஸ்டேஷனரி. சைட்ல எக்ஸ்பென்சஸ் எல்லா பேமெண்ட்டும் கிரெடிட் சைட்ல வந்துடணும். பை ஸ்டேஷனரி அக்கௌண்ட்னு போட்டு கேஷ் காலம்ல 2,500 காட்டணும். அவங்களே பக்காவா கொடுத்துட்டாங்களா கேஷ்னு அதனால கேஷ் காலம்ல தான் காட்டணும். அவங்க கொடுக்கலனாலும் கேஷ் காலம்ல தான் காட்டணும். த்ரூ செக்குன்னு போட்டா மட்டும்தான் பை செக்குன்னு போட்டா மட்டும்தான் பேங்க் காலம். நெக்ஸ்ட் ஷீ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னா வந்துட்டு பை பர்ச்சேசஸ்ன்னு போட்டு கேஷ் காலம்ல அந்த 12,500 அந்த அமௌண்ட்டை காட்டணும் கேஷ் காலம்ல. ஓகே ஆண்டி. கூட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணா பர்ச்சேசஸ் சேல்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஃபர்னிச்சர் மெஷினரி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தான் அந்தந்த கன்சர்ன்ட் அசட்டை யூஸ் பண்ணணும். டெபிட் சைடுல கிரெடிட் சைடுல தானே ஆண்டி? கிரெடிட் சைட்ல தான் வரும். பர்ச்சேசஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே கிரெடிட் சைட்ல தான் வரும் கேஷ் புக்ல. ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி. பை பர்ச்சேசஸ்னு போட்டு பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு போட்டு கேஷ் காலம்ல 12,500. ஓகே ஆண்டி. இப்போ அடுத்தது ஷீ பேஸ் ஜாக் பால் பை செக் ஃபார் கமிஷன். கமிஷனுக்கு நம்ம வந்து பே பண்றோம் த்ரூ செக் மூலமா பே பண்றோம். அப்போ த்ரூ செக் பை செக்னா பேங்க் காலம்ல தான் 30,000 எழுதணும். எழுதும்போது பை கமிஷன் இல்ல பை ஜாக் பால்ஸ் கமிஷன் இது கூட ஒரு வாட்டி எதுக்கும் பார்த்துக்கோங்க. பை கமிஷன் அக்கௌண்ட்னு யூஸ் பண்றாங்களா இல்ல பை ஜாக் பால் அக்கௌண்ட்னு யூஸ் பண்றாங்களான்னு. மேக்சிமம் வந்து பை கமிஷன் அக்கௌண்ட்னு தான் வரும். ஓகேங்களா? பை கமிஷன் அக்கௌண்ட் தான் மேக்ஸிமம் எழுதணும். பட் இருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பை ஜாக்பால்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டா இல்ல வெறும் பை ஜாக்பால் அக்கௌண்ட்டா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனா கமிஷன் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ ஆக மொத்தம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் சைட்ல தான் வரும் எழுதணும். அது வந்து த்ரூ பை செக்ன்றதுனால பேங்க் காலம் ஆமா கிரெடிட் சைட் பே பண்றோம்ல அதனால கிரெடிட் சைட் தான் வரும். நீங்க செக் மூலமா பே பண்ணாலும் சரி கேஷ் மூலமா பே பண்ணாலும் சரி கிரெடிட் சைட்ல தான் வரும் கேஷ் புக்ல. ஓகேங்களா? நீங்க பை செக் மூலமா பே பண்ணீங்கன்னா பேங்க் காலம்ல காட்டுங்க இல்லனா கேஷ் காலம்ல காட்டுங்க. ஓகே ஆண்டி. சோ பேங்க் காலம்ல 30,000 காமிக்கணும். ஓகே ஆண்டி. இப்போ நெக்ஸ்ட் ஷீ ரிசீவ்ஸ் a check for commission from Raghubir and company and pays the same into bank.
ஸோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து செக்கை ரிசீவ் பண்றாங்க, அன்னைக்கு டேட்லயே அதை டெபாசிட் பண்றாங்க அப்படின்றது தான் இது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இது இமிடியேட்டா பேங்க்ல போறதுனால பேங்க் காலம்ல தான் இந்த அமௌண்ட்டை 50,000 என்டர் பண்ணும். எந்த சைடு என்டர் பண்ணோம்னா, எதை நீங்க ரிசீவ் பண்ணாலும், கேஷா ரிசீவ் பண்ணாலும் செக்கா ரிசீவ் பண்ணாலும் டெபிட் சைடு தான் வந்து கேஷ் புக்ல வரும். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? ரிசீவ் பண்றது எல்லாமே டெபிட் சைட்ல தான் வரும். நீங்க செக்கா ரிசீவ் பண்ணாலும் சரி, கேஷா ரிசீவ் பண்ணாலும் சரி. ஸோ அதனால டூ அப்படின்னு போட்டு இத நீங்க வந்து கமிஷன்னு எடுக்கணுமா, இல்ல அந்த பர்சன் குடுக்குறாங்களா, ரகுபீர் அண்ட் கம்பெனி அவங்க கிவரா ஆறாங்களா, அதை எடுக்கணுமா, இல்ல கமிஷன் எடுக்கணுமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இல்ல ரக்பீஸ் கம்பெனி கமிஷன் அப்படின்னு எடுக்கணுமான்றத மட்டும் பாத்துருங்க. ஓகேங்களா? ஒரு முறை அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. என்னவா அது எழுதணும், கமிஷன் தான் மேக்ஸிமம் எழுதணும். பட் இருந்தாலும் வந்து அந்த பர்சன் கிட்ட இருந்து வாங்குறதுனால அந்த பர்சனை கிரெடிட் பண்ணுமான்றத பாத்துக்கோங்க. நெட்ல போட்டா ஆன்சர் வராது ஆண்டி? வரும். இப்ப அதுலயும் போட்டு சர்ச் பண்ணிக்கலாமா ஆண்டி? ஆமா. நீங்க பேங்க் காலம்ல தான் நான் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுவோம். அன்னைக்கு டேட்ல டெபாசிட் பண்றாங்கல்ல, அதனால வந்து பேங்க் காலம்ல வந்து அமௌண்ட்டை என்டர் பண்ணுவோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டெபிட் சைட்ல தான் வரும், அது கன்ஃபார்ம்டு. பேங்க் காலம்ல தான் அமௌண்ட் என்டர் பண்ணும், அதுவும் கன்ஃபார்ம்டு. பட் ஒன்லி திங் என்னன்னா வந்து டூன்றது போடும்போது யாரோட இது கமிஷன்னு போடணுமா, இல்ல வந்துட்டு ரகுபீர் அண்ட் கம்பெனி அப்படின்னு போடணுமான்றத மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸ். அது எந்த பிரச்சனையும் இல்ல. சேல்ஸ் அக்கவுண்ட்னு போட்டு டெபிட் சைட்ல 45,000 வந்து கேஷ் காலம்ல என்டர் பண்ணும். சேல்ஸ்ன்னு போட்டு வந்து கேஷ் காலம்ல அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இதான் வந்து ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் எல்லாமே எழுதிடணும்.